بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, மாணவர்களே, மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் நல்லவைகள் கிட்ட வேண்டும் என்று முதல் கண் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு வளமையான வகுப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இரண்டு முக்கியமான விடயங்களை உங்களுடன் கலந்துரையாடிவிட்டு வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். முதல் விடயம், உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியாகி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சமூக வலைத்தளங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது பரீட்சையில் பெறுபேறுகளை எடுத்து வெற்றி பெற்ற சித்தி அடைந்த மாணவர்களையும் மாணவிகளையும் வாழ்த்தி அவர்களுக்கு பல வகையான பாராட்டுக்களை தெரிவித்து ஒவ்வொரு பாடசாலையும் அவர்களை வைத்து தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிகள் செய்யக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் பரீட்சையில் நல்ல பெறுபேறுகளை பெறாமல் சித்தி அடையாமல் பரீட்சையை இழந்து விட்டவர்கள், பரீட்சையினுடைய முடிவுகளை நன்றாக அடைந்து கொள்ளாதவ மாணவ மாணவிகளுடன் ஒரு சில வார்த்தைகள் கதைக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவது விடயம், நீங்கள் முயற்சி செய்தீர்கள். உங்களுடைய முயற்சியை ஒரு பரீட்சையினூடாக நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள். அது சரியாக அமையவில்லை. பரீட்சையினுடைய முடிவுகள் சரியாக அமையவில்லை என்பதின் காரணமாக உங்களுடைய முயற்சிகள் தோத்துவிட்டது என்பது அடையாளம் அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டவைகள், படித்து கொண்டவைகள், நீங்கள் எடுத்துக்கொண்ட புதிய அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு எம்மாத்திரமோ இருக்கிறது. உங்களுடைய பரீட்சை தாளை, பேப்பரை திருத்தக்கூடியவர், அவருடைய திருத்துதலில் அவருக்கும் தவறு நடந்திருக்கலாம். எனவே எப்படியோ நடந்து முடிந்து விட்டது. நீங்கள் வாழ்க்கையில் ஃபெயிலாகவில்லை. நீங்கள் ஃபெயிலாகி இருப்பது ஒரு பரீட்சையில் தான். பரீட்சை என்பது வாழ்க்கை அல்ல, வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியதும் அல்ல. அது வாழ்க்கையில் ஒரு ப்ராசஸ், ஒரு ஏற்பாட்டுக்காக வேண்டி செய்யப்பட்டிருக்கிற ஒரு முறை அல்லாமல் ஒருவரை ஒரு பரீட்சையினூடாக இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர் என்று சொல்லி யாருக்குமே நிர்ணயம் செய்து விட முடியாது. எனவே தான் பரீட்சையில் சித்தி அடையாத அல்லது நல்ல பெறுபேறுகளை, எதிர்பார்த்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ளாத மாணவ மாணவிகளுக்கு சொல்லக்கூடிய புத்திமதி என்ன தெரியுமா? அசந்து விடாதீர்கள், விட்டு கொடுத்து விடாதீர்கள். பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள் பெற்றுக்கொண்ட தைரியத்தை விடவும் உங்களுக்கு தைரியம் கூட. நீங்கள் ஒரு சவாலை எதிர்நோக்கியிருக்கிறீர்கள், பிரச்சனை எதிர்நோக்கியிருக்கிறீர்கள். பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். அது நிச்சயம். வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் வைத்து பாருங்க பார்ப்போம். அது உலக புகழ் பெற்ற பணக்காரர்களாக இருக்கலாம், உலகத்திலேயே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, உலகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அதிகாரிகளாக இருக்கலாம். இந்த உலகத்தில் டிஜிட்டல் உலகம் என்று சொன்னால் பில்கேட்ஸை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. சோசியல் மீடியான்னு சொன்னால் இன்னமொத்தரை பற்றி பேசுவாங்க. வெல்த் என்று சொன்னால் இன்னமொத்தரை பற்றி பேசுவாங்க. உலகத்தில் ஒவ்வொருவரையும் உலகம் பேசுகிறது. ஏன்னா இந்த உலகம் என்பது ஒரு வில்லேஜ், ஒரு கிராமமாக மாறிவிட்டது. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தா இவர்கள் யாருமே
பாடசாலை கல்வியிலோ பல்கலைக்கழக வாழ்க்கையிலேயோ நானும் நீங்களும் எதிர்பார்க்கக்கூடிய பாஸ் பண்ணியவர்கள் அல்ல. இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் முதலாவது சந்தித்தது தோல்வி. தோல்வியை சந்தித்தவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள். அதுதான் யதார்த்தம். வாழ்க்கையில் தோல்விகளை சந்தித்தவர்கள் வாழ்க்கையில் வரலாறுகள் படைப்பார்கள். சொந்த அனுபவங்களையும் சொல்ல முடியும். என்னை விடவும் பெரிய அனுபவங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆட்களுக்கு இருக்கும். நாங்கள் சும்மா சொல்லுவாங்க, எல்லாரும் படித்தவர்கள் எல்லாம் பாடசாலைகளில் பாடம் நடத்துகிறார்கள், படிக்காதவர்கள் பாடசாலையே நடத்துகிறார்கள் என்று சொல்லுவார்கள். அதனால் படிக்க வேண்டாம் என்று சொல்ல இல்லை, படிக்க வேண்டும். ஆனால் படிப்பில் எனக்கு அவ்வளவு கவனம் செலுத்துவதற்கு சிரமமாக இருக்கிறது. கற்பது என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. வாசிப்பு என்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. அதனால் வேறு ஸ்கில்ஸ், வேறு ஆளுமைகள், வேறு திறமைகள் உங்களிடத்தில் இல்லை என்று சொல்லி நீங்களாகவே முடிவுகள் செய்து கொள்ள வேண்டாம். ஒரு கதவு மூடப்பட்டு விட்டால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கதவுகள் திறந்திருக்கிறது உங்களை வரவேற்பதற்காக வேண்டி. எனவே நன்றாக யோசித்து பார்த்து சிந்தித்து பார்த்து ஒன்றை செய்யணும். என்ன தெரியுமா? ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு எது விருப்பம், உங்களுக்கு எது விருப்பம், விருப்பமானதை முதலாவது நீங்களாகவே நான் இதைத்தான் செய்யணும், எனக்கு இதுதான் பேஷன். சில குழந்தைகள் இருப்பார்கள், விளையாடுவது தான் பேஷன், படிக்க இயலாது. அவர்களுக்கு வகுப்பறையில் நம்பர் 1 வரையலாம், மேடை பேச்சில் அவர்கள் எடுபட மாட்டார்கள், ஒர்க் ஷாப்பில் அவங்க எடுபட மாட்டாங்க. ஆனால் அவர்கள் எடுபடக்கூடிய இடம் மைதானங்கள், விளையாட்டு மைதானங்கள், விளையாட்டு போட்டிகளில் அவர்கள் தான் முந்தி வருவாங்க. அப்படிப்பட்ட ஒருவரை நான் வகுப்பறையிலும் நீ சித்தி அடைய வேண்டும், வகுப்பறையிலும் முதலாவது வர வேண்டும் என்று சொல்லி நான் நினைப்பதாக இருந்தால், ஆங்கிலத்தில் சொல்லுவது போல ஒரு குரங்கு அல்லாஹ் அதனை படைத்திருப்பது, அதற்கு கொடுத்திருக்கிற திறமை, அதுக்கு கொடுத்திருக்கிற வளம், அதுக்கு கொடுத்திருக்கிற ஆளுமை என்ன தெரியுமா? மரத்திலிருந்து மரம் பாய்ந்து அந்த மரத்திலும் இந்த மரத்திலும் அந்த மரத்திலும் அப்படியே பாய்ந்து 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 மரம் ஏறி மரத்தில் வாழுவதற்குரிய ஆளுமையை கொடுத்திருக்கிறான் தான் எதுக்கு? குரங்குக்கு. ஆனால் இதை மீனிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது. மீனுக்கு கொடுத்திருக்கிற எபிலிட்டி, ஆளுமை, தண்ணியில் போய் மூச்சுடலாம், நீயத் தெரியும், தண்ணியில் தான் வாழும், அதுக்குரிய எபிலிட்டி. குரங்குக்கு அந்த எபிலிட்டியை கொடுக்கவும் இயலாது, மீனுக்கு குரங்கினுடைய ஆளுமையை கொடுக்கவும் முடியாது. எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சில மாணவர்கள் வகுப்பறையில் மட்டும்தான் பிரகாசிப்பார்கள், வகுப்பறைக்கு வெளியே பிரகாசிக்க மாட்டார்கள். ஒரு சின்ன வேலையும் செய்ய தெரியாது. ஓலவல் 9 பாடத்திலும் எடுத்திருப்பார், ஆனால் வீட்டை சுத்தமாக கூட்டி வச்சுக்கொள்ள தெரியாமல் இருக்கும். தும்புத்தடியை பிடிப்பது என்பது தெரியாது, பேனா பிடிக்க தெரியும், கீபோர்டில் போய்த்து டைப் பண்ண தெரியும், ஆனால் அவர்களுக்கு அந்த ஸ்கில் இல்லை. ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பங்கு வைத்திருக்கிறான். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும். எல்லாரும் வகுப்பறையில் தான், எக்ஸாமில் தான் பாஸ் ஆகணும்ன்றது கட்டாயம் அல்ல. உங்களுக்கென்று சொல்லி இருக்கக்கூடிய துறையில் நீங்கள் ப்ரொஃபஷனலாக மாற வேண்டும். அதில் யூ ஆர் த குட், நான் தான் நல்லவன், நான் தான் அதில் ஸ்மார்ட், எனக்குத்தான் அது ஏலும், நான் தான் இலங்கையில் என்னத்தான் அதுக்கு ரிஃபர் பண்ண வேண்டும். சுப்ஹானல்லாஹ், கிரிக்கெட் உலகத்திலையும் பார்க்கலாம், எல்லாத்திலையும் பார்க்கலாம். எனவே ஃபெயிலாக நல்ல பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ளாத மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு நான் சொல்லக்கூடிய புத்திமதி என்னவென்றால், பரீட்சை என்று சொல்லக்கூடிய ஒரு ரிசல்ட்டுடைய கதவு மட்டும்தான் மூடப்பட்டிருக்கிறதா, இன்னும் எம்மாத்திரமோ கதவுகள் திறந்திருக்கிறது, திறக்கப்பட்டிருக்கிறது, திறந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை வரவேற்பதற்காக வேண்டி. அந்த கதவுகளின் ஊடாக உட்புகுந்து என்னென்ன துறைகளில் எனக்கு முன்னேற முடியும், நான் எந்த துறைக்கு போனாலும் நான் ஒரு இஸ்லாமியன், எனக்கென்று சொல்லி ஒரு அடையாளம் இருக்கிறது, எனக்கென்று ஒரு வே ஆஃப் லைஃப் இருக்கிறது, அவைகளை கடைபிடிக்க வேண்டும், அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான, ஆஃபியத்தான, பிரகாசமான, வெற்றிகரமான
எதிர்காலத்தை தந்தருள வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு ஒன்று மட்டும் சொல்லுகிறேன். பரீட்சையில் பாஸானவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, பரீட்சையில் பாஸாகிவிட்டோம், வாழ்க்கையிலும் பாஸாக வேண்டும், மறந்து விடாதீர்கள். பரீட்சையில் சித்தி அடைந்து விட்டோம், நல்ல விடயம், வாழ்க்கையிலையும் சித்தி அடைய வேண்டும். நம்மில் எம்மாத்திரமோ சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், வாழ்க்கையில் எக்ஸாமில் வெற்றி பெற்று விட்டார்கள், பரீட்சையில் சித்தி அடைந்து விட்டார்கள், எல்லா பாடத்திலையும் எடுத்து விட்டார்கள், டிஸ்ட்ரிக்டில் எத்தனையோ ரேங்கில் வந்திருக்கிறாங்க, எல்லாம் ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் எல்லோரும் பேசுகிறாங்க. அவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? பரீட்சையில் வெற்றியடைந்து சித்தியடைந்தது போன்று வாழ்க்கையிலையும் சித்தி அடைய வேண்டும், வாழ்க்கையிலையும் வெற்றி பெற வேண்டும். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் அவங்க அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. இரண்டாவது மிக முக்கியமான செய்தி, இன்றைய நாள் ஒரு அரச விடுமுறை, மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது தொழிலாளர் தினம் என்று சொல்லி உலகத்தினுடைய பல நாடுகளில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாட்டில் தொழிலாளர்களுடைய கடமைகள் பற்றி, தொழிலாளர்களுடைய ரைட்ஸ், உரிமைகள் பற்றியெல்லாம் பேசப்படக்கூடிய நாள். 3ஆம் தர நாடுகளில், குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளில் அந்த மே டே என்பது, தொழிலாளர் தினம் என்பது ஒரு அரசியல் கட்சிகளுடைய தினமாக அது மாறிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு தினமாகத்தான் இலங்கையில் அந்த நாள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் அவரவர்களுடைய தொழிலாளர்கள், அவர்களுக்கு வாக்களித்த தொழிலாளர்களை மையமாக வைத்து அவர்களை கொண்டு இந்த பணியை செய்வார்கள். சரி, அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். ஆனாலும் தொழிலாளர்களுடைய கடமைகளை, உரிமைகளை பற்றி பேசுவது போன்று கடமைகளை பற்றியும் பேச வேண்டும். அவருடைய கடமை என்ன? ஏண்டா இந்த நாட்டில் தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அது பிரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அரச உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, கல்வி பணி சேவையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டினுடைய நிர்வாக சேவையில் இருந்தாலும் சரி, இந்த நாட்டினுடைய ஃபாரின் சர்வீஸில் இருந்தாலும் சரி, அரசாங்கம் எங்களுக்கு ஒரு சலரி தருகிறது. எங்களுக்கு எத்தனையோ வகையான பலாபலன்கள் எங்களுக்கு இருக்கிறது, எத்தனையோ வகையான நலவுகள் எங்களுக்கு இருக்கிறது. இபிஎஃப் வேணுமா, இடிஎஃப் வேணுமா, பென்ஷன் ஸ்கீம் வேணுமா, அல்லது அது அவர்கள் சார்ந்த எத்தனையோ வகையான பெனிஃபிட்ஸ், வரங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய குழந்தைகளுக்கு எந்த பாடசாலைகளிலையும் அவருடைய குழந்தைகளை சேர்த்து விடலாம். இப்படியான ஏராளமான பலன், வரங்கள் அரச உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது, தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கிறது. இப்படியாக அல்ஹம்துலில்லாஹ் இருந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் யோசிக்க வேண்டும் ரெண்டு பக்கத்தில். ஒன்று, ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் பாடம். இந்த ஹதீஸ் யாருக்கு அதிகமாக பாடம் உண்டா? தொழிலாளிகளுக்கு பாடம். வேலை செய்தவனுடைய வியர்வை மங்குவதற்கு முன்னால், வத்தி போவதற்கு முன்னால் அவனுடைய கொடுக்க வேண்டிய கூலியை கொடுத்துடுவாப்பான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை எல்லாரும் ஞாபகப்படுத்துவாங்க, குறிப்பாக தொழிலாளிகள். இந்த ஹதீஸை நாங்கள் ரெண்டு வகையாக பார்க்கலாம். இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வேலைக்காரனுடைய, தொழிலாளியினுடைய வியர்வை மங்குவதற்கு முன்னால், அல்லது வியர்வை அப்படியே மங்கி போவதற்கு முன்னால் அவசரமாக அவன் செய்த வேலைக்குரிய கூலியை கொடுத்துன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸை நாங்கள் எப்படி தெரியுமா பார்க்கணும்? ஒன்று, இது முதலாளிக்குரிய ஹதீஸ், எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹுடைய நபி சொல்கிறாங்க, முதலாளியை பார்த்து வேலைக்காரன் சலரியை சரியாக கணக்கு பார்த்து அவனுக்கு கொடுத்துருன்றாங்க. இந்த ஹதீஸ் இப்படியும் பார்க்கலாம், வேலைக்காரனுக்குள்ள ஹதீஸாகவும் பார்க்கலாம், வேலைக்காரனுக்குரிய ஹதீஸாகவும் பார்க்கலாம், தொழிலாளிக்குரிய ஹதீஸாகவும் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? ஐஸ் அடிச்சுட்டு சம்பளம் வாங்க வானம், வேர்வை சிந்தித்தான் சம்பளம் வாங்கணும், கஷ்டப்பட்டுத்தான் சம்பளம் வாங்கணும், கடமையை நிறைவேற்றி விட்டுத்தான் சம்பளம் வாங்கணும். நேரத்தை இருட்டடிப்பு செய்துவிட்டு, காலத்தை போக்கிவிட்டு, கடமைகளை சரியாக செய்யாமல் நேரத்தை அகற்றிவிட்டு, நேரத்தை நலுகச் செய்துவிட்டு சம்பளம் வாங்க முடியாது. நீ வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்குறது உனக்கு வேர்வை சிந்திருக்கணும். வேர்வை என்பது உடம்பில் கொட்டக்கூடிய வேர்வையைப் போல
தலையால் வேலை செய்கிறவனுக்குரிய வேர்வை வேறு. ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறவன் அவனுக்கு இருக்கிற வியர்வை என்பது மன அழுத்தம். சுப்ஹானல்லாஹ். இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் 2 வகையாக பார்க்கலாம். தொழிலாளிக்கு சொல்லப்பட்ட ஹதீஸாக இருந்தாலும் முதலாளிக்கு சொல்லப்பட்ட ஹதீஸாக இருந்தாலும் தொழிலாளிக்கும் அதில் ஒரு செய்தி இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால் தயவு செஞ்சு நாங்கள்லாம் இஸ்லாமியர்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. என்ன தெரியுமா? கூடுதலாக இஸ்லாம் பேசுவது, என்னோட சூழல் பேசுவது கடமைகளை பற்றி தான் பேசும். இலங்கையில், இந்தியாவில், பாகிஸ்தானில், பங்களாதேஷில், இந்த ரீஜனில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களோட ஹொத்துவாக்கள், எங்களோட பயானுகள், எங்களுடைய ஸ்பீச், அது மாற்று மதத்தை சார்ந்த அன்பு சகோதரர்களுடைய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் எதை பார்த்தாலும் கடமைகளைத்தான் பேசுவாங்க. எங்களோட பெற்றோர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், எங்களோட குழந்தைகளை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், பக்கத்து வீட்டுக்காரர்களை நன்றாக நாங்கள் நேசிக்க வேண்டும், அயல் அதாவது நாட்டை நாங்கள் நேசிக்க வேண்டும். இப்படியாக எங்களோட சூழலில் பேசப்படக்கூடிய பேச்சு என்னென்னா கடமைகள் தான் பேசப்படுகிறது. ஆனால் மேற்கத்திய கலாச்சாரத்தில், மேற்கத்திய உலகத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்னவென்று சொன்னால் அவர்கள் கடமைகளை பேசுவதை விடவும் உரிமைகளைத்தான் பேசுவார்கள். அதனால தான் ஹியூமன் ரைட்ஸ், சைல்ட் ரைட்ஸ், விமன் ரைட்ஸ், லேபர்ஸ் ரைட்ஸ், டீச்சர்ஸ் ரைட்ஸ், எல்லாமே ரைட்ஸ், எல்லாமே ரைட்ஸ். ரைட்ஸை மட்டும் நாங்கள் பேசுகிறதுனால யாருடைய ரைட்ஸ் கிடைக்கும்? உதாரணமாக வச்சுக்கோங்க, கணவனும் ரைட்ஸைத்தான் பேசுகிறாரு. என் மனைவி எனக்கு மனைவியிடமிருந்து எனக்கு வர வேண்டிய ரைட்ஸ், மனைவியும் சொல்கிறா என் கணவனிடமிருந்து வர வேண்டிய ரைட்ஸ். 2 பேருமே ரைட்ஸுக்கு சண்டை பிடிக்கிறாங்க. கடமையை செய்ய யாரும் இல்லை. கயாமத்து வரைக்கும் இவங்க 2 பேரும் ரைட்ஸ் 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 என்று தான் இருப்பாங்க. இல்லாமல் 2 பேருடைய ரைட்ஸும் ஒரு நாளுமே என்ன செய்யாது, கிடைக்க மாட்டாது. மாறாக 2 பேரும் தண்ட கடமையை சரியாக செஞ்சா, கணவன் கடமையை கணவன் சரியாக செஞ்சார், மனைவிக்கு நான் என்ன செய்யணும், என்ற பொறுப்பென்னா, நான் என்ற மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய பொறுப்பென்னா, இந்த பொறுப்பை அவர் சரியாக நூலுக்கு முறையாக அன்போடு அதை செய்வார் என்றிருந்தால் மனைவியிட ரைட்ஸ் தானாக நிறைவேறிவிடும். எந்த இடத்துல மனைவி தந்த கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அக்குவேர் ஆணிவேர் என்று சொல்லுவோமே முறையாக அழகாக செய்து முடித்தா கணவன் ரைட்ஸ் தானாக என்ன செஞ்சிடும், நிறைவேறிவிடும். அதனால தான் சொல்லுவாங்க, கடமைகள் செய்யப்படக்கூடிய இடங்களில் சேவைகள் தேவைப்பட மாட்டாது. கடமைகள் நிறைவேற்றப்படக்கூடிய இடங்களில் சேவைகள் தேவைப்பட மாட்டாது, அறக்கட்டளைகள் தேவைப்பட மாட்டாது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லித்தந்த ஒரு அழகான பண்பு என்ன தெரியுமா? இந்த தொழிலாளர் தினத்தில் நான் தொழிலாளிகளுக்கு சொல்லக்கூடிய புத்திமதி, முதலாவது உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்கோ, நான் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்திருக்கிறேனா? எனக்கு தரப்பட்ட பொறுப்பை நான் சரியாக செய்திருக்கிறேனா? எனக்கு மாதாந்தம் தரக்கூடிய சம்பளம் ஹலால் தானா? சம்பளம் எவ்வளவு தாரார் என்பது பிரச்சனை அல்ல, அதுக்கு நான் சைன் பண்ணிட்டேன், இவ்வளவு தான் எனக்கு சம்பளம் என்றதை நான் எக்ரியாக இருக்கின்றேன். அந்த சம்பளம் எனக்கு ஹலால் தானா? ஏண்டா அந்த வாங்குகிற சம்பளத்தையும் எனக்கு தரப்பட்ட பணி, என்னுடைய ஜேடியையும் நான் வச்சு பார்த்து நான் எனக்கு தரப்பட்ட பணியெல்லாம் செஞ்சிருக்கிறேனா என்பதை ஒரு கணம் கடமையாக பார்க்க வேண்டும், கடமையாக பார்க்க வேண்டும். அதை செய்து முடித்தால் நிச்சயமாகவே எங்களோட ரைட்ஸை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். முதலாளிமாருக்கு சொல்கின்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்து சொன்னாங்க முதலாளிமாருக்கு, இவர்கள் எல்லாம் உங்களுடைய சகோதரர்கள். தொழிலாளி யார்? அது நாட்டாமையாக இருக்கவும் மேலும், கடையில் இருக்கக்கூடிய டீபோயாக இருக்கவும் மேலும், கடையை கூட்டி துப்புரவு செய்யக்கூடிய ஒரு சகோதரியாக இருக்கவும் மேலும், எந்த வகையான படிப்பறிவும் இல்லாத ஒருவர் கடையிலுக்கு எடுப்புடி வேலைகளுக்கு அனுப்புகிற ஒரு ஆளாக இருக்கவும் மேலும், வீடுகளில் வேலை செய்யக்கூடிய அதாவது டொமஸ்டிக் ஹெல்ப்புக்கு இருக்கக்கூடியவர்களாக இருக்கவும் மேலும், யாராக இருந்தாலும் சரி அனைவரையும் இப்படி தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஹ்வானுக்கும்,
இவர்கள் எல்லாம் உங்களுடைய சகோதரர்கள். உங்களோட வீட்டில் வாழ்கிறாங்க, உங்களோட வீட்டில் வாழக்கூடிய உங்களுடைய சகோதரர்கள். இஹ்வானுக்கும், எவ்வளோ அழகான வார்த்தை. சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு சொன்ன வார்த்தை முதலாளிக்கு, முதலாளியே உனக்கும் தொழிலாளிக்கும் இடையிலுள்ள உறவு சகோதரம் துவம் என்ற உறவு. இஹ்வானுக்கும் ஜஅலகுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பராமரிப்பின் கீழ் வைத்திருக்கிறான். நீங்கள் சாப்பிடுவதை சாப்பிட கொடுங்கோ, நீங்கள் உடுப்பதை உடுக்க கொடுங்கோ. சுப்ஹானல்லாஹ், யோசியுங்கள். இது இறைவனுடைய கட்டளை, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை. எங்களோட சகோதரர்கள், எனக்கு இருக்கிற வயிறு அவனுக்கும் இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் சில முதலாளிமார்களுடைய நடவடிக்கைகள் இருக்கக்கூடிய கெடுபுடி கோளாறு எந்த அளவுக்கு தெரியுமா வெறுப்பு ஏற்படுத்துது தொழிலாளிக்கு? தொழிலாளிக்கு எந்த அளவுக்கு வெறுப்பு ஏற்படுத்தும்? கொஞ்சம் நிதானமாக யோசிங்க பார்ப்போம். உங்களோட வீட்டுக்கு லைட் பில் வருகுது 1,50,000 ரூபா. ஏன்னா உங்களோட வீடு ஃபுல் ஏசி, உங்களோட வீடு ஃபுல் ஏசி. உங்களோட வீட்டில் இருக்கிற மொத்தம் சனத்தொகை, ஏன்னா இன்றைக்கு இலங்கையில் 2 பிரச்சனை இருக்குது. ஒரு பிரச்சனை, ஒரு சாராருக்கு வீடு இல்லை, இன்னும் ஒரு சாராருக்கு வீடு இருக்குது, ஆக்கள் இல்லை. வீடு இருக்குது, ஆள் இல்லை. ஆள் இல்லாத வீடுகளும் வீடு இல்லாத ஆக்களும் வாழ்கிற ஊர் தான் இலங்கை. சில வீடுகள் பெரிய வீடு, 10 ரூம் 9 ரூம் 20 ரூம் இருக்குது, கட்டி போட்டிக்கு வீடு, பெரிய வீடு, ஆனால் புள்ள இல்லை. அப்படிப்பட்ட வீடுகள் முஸ்லீம் ஏரியாக்கள் நிச்சயம் பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்கிறாங்க, இஹ்வானுக்கும் ஜஅலகுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், உங்களோட சகோதரர்கள் வாப்பா, உங்களோட கையில் உங்களோட பராமரிப்பின் கீழ் அவர்கள் எல்லாம் வைத்திருக்கிறான். நீங்கள் சாப்பிட்றத சாப்பிட கொடுங்கோ, நீங்கள் தின்றதை தின்ன கொடுங்கோ. உங்களோட வீட்டுடைய லைட் பில் 1,00,000 ரூபா வந்திருக்குது. இதை கொண்டு கொடுக்குற கடையில் ஆஃபீஸில் இருக்கிற ஒத்தட்டை கொடுக்குற பில்லை கட்டிட்டு வான்னு சொல்லி அவன் பார்ப்பான் பில்லை. அட இந்த வீட்டில் 2 பேர் தான் நிற்கிறாங்க, 2 பிள்ளைகளை, ஒரு உம்மா பாப்பா, 4 பேர், 1,00,000 ரூபா பில் வந்திருக்குது. என் சம்பளம் எவ்வளவு? என் வீட்டில் 10 பேர் இருக்கிறாங்க, என் உம்மா வாப்பா, என் மாமி, என் மாமா எல்லோரும் இருக்கிறாங்க. நாங்கள் இருக்கிற ஊடி பிளவு தான். எங்களோட லைட் பில் வாரது எவ்வளோ? கரண்ட் பில் எவ்வளோ? 8,000 ரூபா. எப்படி இருக்கும் இப்போ? எனக்கு சம்பளம் எவ்வளோ? 30,000 ரூபா, 40,000 ரூபா. இந்த தொழிலாளிக்கு இந்த முதலாளியின் மீது என்ன வரும்? அன்பு வருமா? கோபம் வருமா? வெறுப்பு வருமா? உள்ளத்தால் பதுவா வருமா? என்ன மனிதர்கள். அதனால தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழிலாளிகளை முதலாளிமாரை பார்த்து சொன்னாங்க, கவனமாக இருந்து கொள்ளுங்கோ. நீங்கள் நேர்மையாக நீதமாக நடக்காவிட்டால் அல்லாஹ் நாடினால் அவர்களை உங்களுடைய பராமரிப்பின் கீழ் வைத்தது போன்று உங்களை அல்லது உங்களுடைய பரம்பரையை அவர்களுடைய பராமரிப்பில் வைக்கலாம். ஸாதிக் அல் மஸ்தூக், உண்மை சொன்னவர், உண்மைப்படுத்தப்பட்டவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு பெட்டாக்கு போன அதை அப்படியே பார்க்கலாம். இந்த கடை யார்ட கடை? இது பொஸ்ட கடை. நான் இதை பொஸ்கிட்ட வாங்கினேன். பொஸ்ட மகன் எங்கள்கிட்ட தான் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ நான் பொஸ்ஸுக்கு மாதம் மாதம் ஜக்காத், வருஷம் ஜக்காத்தும் கொடுக்குறேன்ற பொஸ்மார் இப்போ இருக்கிறாங்க. பொஸ்ஸுக்கு நான் ஜக்காத்து கொடுக்குறேன்னு சொல்கிற பொஸ்மார் இப்போ இருக்கிறாங்க இந்த ஊரில், இந்த நாட்டில். இஹ்வானுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ட்ரீட் பண்ண வானம் யாரையும், அப்படி யாரையும் ட்ரீட் பண்ண வானம். வீட்டில் வேலைக்கு இருக்கிற, டொமஸ்டிக் ஹெல்ப்புக்கு இருக்கிற ஒரு சகோதரியாக இருக்கலாம், மாற்று மதத்தை சார்ந்த சகோதரியாக இருக்கலாம். அன்பு சகோதரர்களுக்கு சொல்கிறேன், அவங்களை எப்படி தெரியுமா ட்ரீட் பண்ணணும்? உங்களுக்கு மாதவிடாய் வந்தால் எப்படிப்பட்ட ஒரு அசௌகரியமான நிலை, ஒரு 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 மந்த நிலை உங்களோட லைஃப்பில் ஏற்படுகிறதோ அதே நிலை
உங்களோட வீட்டில் வேலைக்கு இருக்கிற உதவிக்கு இருக்கிற அந்த சகோதரிக்கும் ஏற்படத்தான் செய்யும். ஏன்னா நீங்கள் 2 பேரும் மனிதர்கள், நீங்கள் 2 பேரும் மனிதர்கள், மறந்துவிட வேண்டாம். அன்பாக சொல்கிறேன், இஸ்லாமியராக இருக்கலாம், இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கலாம், யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மனிதனை மனிதனாகத்தான் நடத்தாட்ட வேண்டும். எனக்கு மென்சஸ் வந்தால் வேற, அவங்களுக்கு மென்சஸ் வந்தால் வேறென்று யார் நினைச்சவானம். மாதவிடாய் காலம் ஒரு வகையான சோம்பல்தனம், ஒரு வகையான பிரச்சனை, ஒரு வகையான அது உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். இது அல்லாஹ் கத்தபல்லாஹுலக்கும், இது அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. இது யாராலையும் நிப்பாட்ட முடியாது. ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், சமம்ண்டா முதலாவது இதை நிப்பாட்டுங்கோ, நாங்கள் எல்லாம் சமமாக இருப்போமே. அல்லாஹ் அப்படி படைக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக அழகான ஒரு படைப்பினத்தை படைத்திருக்கின்றான் இந்த பூமிக்கு மேலே. ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். எனவே மிக இரக்கமாக சொல்கிறேன், இந்த தொழிலாளர்களுடைய உரிமைகளை பற்றி பேசக்கூடிய நாளையில் தொழிலாளி சிந்திக்க வேண்டும் என்னுடைய கடமைகளை பற்றி, முதலாளி யோசிக்க வேண்டும் தொழிலாளனுடைய உரிமைகளை பற்றி. அப்பதான் என்ன செய்யும், இது சரியாக நடக்கும். கடைசியாக இன்றைய வகுப்பை முடிப்போம். இதை சொல்லி குர்ஆன் ஒரு சூறா இருக்கிறது. குர்ஆனுடைய சூறாக்கள் ஆச்சரியமானது. 2 சூறா இருக்கிறது. அந்த 2 சூறாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிக்கும் பொழுதே நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லியே அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். நாசம் உண்டாகட்டும். வைலுன் லில் முத்தஃபிஃபீன் வைலுன் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. இந்த 2 சூறாவும் வைல் என்பதை கொண்டு அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறான். முதலாவது சூறா வைல் நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னது யாருக்கு தெரியுமா? அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடியவர்கள், அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். 2வது நாசம் உண்டாகட்டும் என்று யாருக்கு தெரியுமா சொன்னான்? மனிதனுடைய மானத்தில் கை வைத்தவன், புறம் பேசித் திரிகிறான், மனிதனுடைய பற்றி கீபத்து கோல் சொல்லித் திரிகிறான், மக்களுடைய தவறுகளை சுப்ஹானல்லாஹ், மக்களுடைய மானத்தில் கை வைத்தவன், மக்களுடைய பணத்தில் கை வைத்தவன். இந்த அறவை நிறுவையில் குறை செய்கிறான் என்று சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? இது தொழிலாளிக்கும் இருக்குது, முதலாளிக்கும் இருக்குது, வியாபாரிக்கு மட்டுமல்ல. இது உங்களுக்கு 8 மணித்தியாலம் வேலை செய்ய வேண்டும். 1 மணி நேரம் இடையில் லஞ்ச் பிரேக் இருக்கிறது, லோஹர் தொழுகைக்கு டைம் இருக்கிறது, அந்த டைம் தரப்பட்டிருக்குது. இந்த டைமை தவிர மற்ற நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்களோட ஃபோன் எடுத்துக்கொண்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுற நேரம் அல்ல. உங்களோட வாட்ஸ்அப் எடுத்துக்கொண்டு கான்ஃபரன்ஸ் காலில் 4 பேரை போட்டுக்கொண்டு பேசுகிற நேரம் அல்ல. அதெல்லாத்தையும் செஞ்சு கொண்டு சம்பளம் வாங்கினா வைலுன் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் குறை செய்தவன். பாடசாலையில் கற்பிக்க வேண்டும், 2 பொறுப்பு இருக்கிறது. நேரத்துக்கு போக வேண்டும், 8 மணிக்கு 7:30 மணிக்கு பாடசாலைக்கு போக வேண்டும், 2 மணிக்கு தான் அங்கிருந்து வெளியாக வேண்டும். இடையில கறி புளி வாங்கி கொடுக்கறதுக்கு கூட்டுக்கு போக இயலாது, பிள்ளைகளை வேறு வேலைக்கு பாவிக்க இயலாது. அது டைமுக்கு கொடுக்கப்பட்ட அளவையை போலவே சிலபஸும் இருக்குது. இந்த சிலபஸை முடிச்சோணும், இந்த சிலபஸை முடிச்சோணும். சிலபஸை முடித்தாமல் டியூஷன் கிளாஸுக்கு வாங்கோன்னு சொன்னால், ஏண்ட ப்ரைவேட் கிளாஸுக்கு வாங்கோன்னு சொன்னால் அளவை நிறுவையில் குறை, அளவை நிறுவையில் குறை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அளவை நிறுவை என்பது தொழிலாளிக்கும் இருக்கிறது, முதலாளிக்கும் இருக்கிறது. வேலை செஞ்சிட்டாரு, 1 மாதம் வேலை செஞ்சிட்டாரு, சம்பளத்தை கட் பண்ணி கொடுக்கறது, குறைச்சி கொடுக்கறது, கட் பண்ணி எந்த வகையான இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் நாங்கள் நினச்ச மாதிரி கட் பண்ணுறது. எனக்கு இந்த மாதம் வியாபாரம் இல்லை, அதனால் சம்பளத்தை குறைச்சிட்டேன். அப்படி செய்யலாது. அளவை நிறுவை என்பது இது தராசிக்கு மட்டும் சொந்தமானதல்ல. இது வாழ்க்கையில் எல்லா துறைகளுக்கும் சொந்தமானது, எல்லா பகுதிகளுக்கும் சொந்தமானது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இன்னலி குல்லி ஷைஇன், உலகத்தில் இருக்கிற எல்லாத்திலேயுமே அளவை நிறுவை என்று ஒன்று இருக்கிறது. தொழுகைக்கும் இருக்கிறது. தொழுகையை சரியாக நிறைவேற்றாவிட்டால் அதுவும் அளவை நிறுவையில் குறை என்று சொல்லி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அன்பாக சொல்லுகின்றேன், இந்த நல்ல நாளையில், தொழிலாளிகளை பற்றி பேசக்கூடிய நாளையில், தொழிலாளிகளுடைய உரிமைகளை பற்றி பேசக்கூடிய நாளையில் வினயமாக அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன், இந்த கர்மத்தில் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக, நல்லருள் பாலிப்பானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.